ஊழலை ஒழிக்க நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாகர்கோவிலில் நடந்த பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக இங்கு ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அதிமுக மற்றும் திமுக அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். தமிழக மக்கள் சுபிட்சமாக இருப்பதற்காக தாம் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறிய விஜயகாந்த், தமிழகத்தின் நலனுக்காக நரேந்திர மோடியிடம் சென்று என்னால் சண்டை போட முடியும் என்றும், நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். என்னால் நிச்சயமாக நரேந்திர மோடி கிட்ட என்னால் சண்டை போட முடியும். உங்களுக்கு வேண்டியது என்னால் பெற்றுத்தர முடியும். தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க நாங்க இருக்கிறோம். ஆனா டெல்லி, அதாவது இந்தியாவோட ஒழிக்கணும், யாரோ ஒரு ஆள் வேணும்ல, ஒரு கட்சியாக வேணும்ல, அதுக்குதான் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஓட்டு ஜெயின்னு சொல்லக்கூடாது. யாரோட ஓட்டு? அம்மா தண்ணீர், அம்மா உணவகம் என்று பெயர் வைக்கும் முதல்வர் ஜெயலலிதா அம்மா டாஸ்மாக் என்று மதுபான கடைக்கு பெயர் வைப்பாரா என்றும் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்த் கிண்டல் செய்தார்.